ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பண்டிகைக்கோசரம் வந்து எல்லாரும் வாழை மரம் வெட்ட போயிட்டு இருக்கோம். எல்லாம் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல்லாக வேலை இருக்குது, அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அவங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கோம். வாழை மரம் வெட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாழை மரம் வெட்ட எல்லாம் போயிட்டு இருக்கீங்கன்னா எல்லாம் பசங்க எல்லாருமே போயிட்டு இருக்கோம். போயிட்டு இன்னும் வந்தாச்சு. அப்படியே என்ன மாமா டீ ஷர்ட் நெருப்பாவா? அவ்வளோதான். இப்போ ஆலமரம் வெட்ட இங்கே காட்டுக்கு வந்தாச்சு எல்லாரும். அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இல்லைங்க, இங்கே நிறைய ஃபன் நடக்கும், அதை காட்டுறோம். அவ்வளோதான். அப்படியே வாழைமரம் வெட்ட ஆரம்பிச்சாச்சு. வாழை மரம் வெட்டுறாங்க. ஒரு 50-60 மரம் வெட்டுவாங்க. என் தலைவர் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். மரத்தை புண்ணாராமலிங்கண்ணா அப்பெல்லாம் நல்லா கிளியரா இருக்கும். தூக்குடா ராமலிங்கண்ணா வெயிட்டே இல்லை தானே உனக்கு? வெயிட்டே இல்லை தானே உனக்கு? எங்கண்ணா கீழே குஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன். ஒரு கீழே விழுந்துருவாராட்டேங்குது. நான் தூக்குண்ணா, நல்லா தலைமையில தூக்கி வைண்ணா. விழுந்துடாதண்ணா, இழுத்துட்டு போ. போடா, பார்த்து போ. என் வெயிட்டுக்கு எங்கடா சரி, நான் பின்னாடி வந்துடுறதா? ஒவ்வொரு மரம் தூக்கும்போது செம்ம வெயிட்டா இருக்குது. ஏன்னா ஒரு மரத்துக்கு 4-5 பேர் பிடிச்சா பரவாயில்ல, 2 பேர் தான். அப்புறம் தார் ஒருத்தர் பிடிக்கிறாங்க, அதனால வெயிட்டா இருக்கு. பார்த்தீங்கன்னா மூச்சு எப்படி வாங்குது, ரொம்ப மூச்சு வாங்குது. பின்னாடி இழுக்கிறான். அவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் என்ன அதுக்கு மேல மரம் தூக்கிட்டோம். இன்னும் இருக்குது பல மரம். வீடியோ எடுத்த திட்டுறாங்க. நிலுக்கு நான் போய் மரம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ. பொறுமை பல்லண்டா. டே விஜய் பல்லண்டா. விஜய் பல்லம். பொறுமை தார பிடிச்சிக்க. ஏன்னா ராம தூக்காம போயிட்டு இருக்கிற. ராமலிங்கன்னு ஓப்பி அடிக்க வந்தாரா? தூக்க 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 தூக்குடா ஜெய், தூக்க. வேணா கீழே விழுந்துட்டு இருக்கிறான். தூக்குடா. எங்கடா தலை மேல வச்சிட்டு இருக்க? தூக்க. தூக்குடா. எங்கடா மரம் போடாதடா. ஒரு மரத்துக்கு அப்படி தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க. எதுக்குடா உளுந்த? 1 கிலோ 25-30 மரம் ஏத்திட்டோம். திருப்பி கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுட்டு திருப்பி ஏத்திட்டு இருக்கிறோம். இதுல வேற வலிக்கிட்டு விழுவுறாங்க.
நான் புண்ணா வாடா டே அங்க போலாம். இன்னும் போயிட்டு நான் இன்னும் உள்ள மரம் இருக்கு அதை வெட்டிக்கிட்டு இங்க செம்ம பண்ணா இருக்கு இங்க வீடியோ எடுக்கிறதுக்கே திட்டுறாங்க எல்லாம். நான் மட்டும் எடுக்கிறேன். ஏடா வாழைப்படத்துல வர மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளோதாங்க. இங்கே இருந்த எல்லா மரத்தையும் இல்லை, ஒரு 60 மரம் வெட்டிட்டு 50-60 மரம் வெட்டிட்டு இப்போ வண்டியில் எல்லாமே ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு திருப்பி எங்கள் வண்டி நின்றுட்டு இருக்கு. இதுக்கு மேலே போய் எல்லாம் சாப்பிட போகிறோம். சாப்பிடும் போது முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். எல்லாருமே பாருங்கள் மேலாம் காரை ஆயிடுச்சு. எல்லாம் ட்ராயர் தான் போட்டிருந்தோம், இருந்தாலுமே எல்லாம் காரை ஆயிடுச்சு. மண்டையெல்லாம் பார்த்தா வைக்க தூக்குறா. ஏறா எக்கடா தாவுறீங்க பின்னாடி ஏறது வெளியே இல்லாம. ஏற வெட்டிட்டு வண்டியில ஏறிட்டு கிளம்பிட்டோம். அதுவும் மரத்துல எப்படி உட்காந்துட்டு வர பாருங்க எல்லாரும். லைன் இருக்கு. பின்னாடி கொஞ்சம் பேர் உட்காந்துறாங்க. இந்த வண்டியில எவ்வளவு இடம் இருக்கு. இடத்துல கண்டினியூ பண்றாங்க. கேட்டு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா கேட்டு போட்டான். அன்னதானம் போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான் இப்ப சாப்பாடு வந்துருச்சு. காளிப்பா என்ன ரோட்லயே உக்காந்துட்ட உட்காரு. ஆம்லேட் நானும் சாப்பிட்டு வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் ஆம்லேட்டும் தான் எல்லாருக்கும் ஒரே இதுதான். எவனும் சைவமாலாம் இல்லை, எல்லாம் அசைவம் தான். எல்லாரும் சாப்பிட்டு இப்போ தான் திருப்பி கிளம்பிட்டோம். திருப்பி கோயில்கிட்ட போயிட்டு எல்லாம் கட்டுற வேலை இருக்குது. ஈவினிங் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. கோயில்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சவுண்டு கேட்குது, அதனால கொஞ்சம் நேரம் தள்ளி வந்து பேசுகிறேன். இதில் காப்பி ரைட் வருதா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். ஏற்றுறதெல்லாம் 1 மணி நேரத்தில் வெட்டி ஏற்றிட்டேன். இப்போ இறக்குறதும் கட்டுறதும் தான் ரொம்ப டைம் ஆகும். இப்போ எல்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில, பார்க்கலாம். இல்லைங்க, நான் அப்புறமேட்டு கொஞ்சம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேலை செய்யலாம் திட்டுவாங்க. அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. இந்த சவுண்டுக்கு தான் காப்பி ரைட்டு வருதா என்னன்னு தெரில. முடிஞ்சளவு பார்ப்பேன், அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணி எடுத்துருவேன். செம்ம பண்ணா இருந்துச்சுங்க. ஏன்னா சாப்பிட்டு எல்லாம் இதாக எனக்கு பேசுறதே கேட்க மாட்டேங்குது. வரேன் மரத்தை தூக்கிட்டு வர்றாங்க. ஏறுக்கு அவ்வளோதாங்க. இப்போ நான் பேசுறது கேட்குதான்னு தெரில. பின்னாடி வந்து எல்லாம் பாட்டு சவுண்டாக கேட்குது. முடிஞ்ச அளவு இதை பாட்டை கட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி தெரில என்னென்னு. நானும் மத்தியானத்துலேருந்து எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் என்னால் எடுக்க முடியல, டைம் இல்லை. இப்போ தான் வேலை முடிஞ்சு ஈவினிங் ஆகிப்போச்சு. செம்ம கருப்பாக தெரியுறேன். ஏன்னா அவ்வளோ வேலை இன்னைக்கெலாம் முடிச்சுட்டே. இப்போ பாருங்க, அவ்வளோதான் கோயிலை காட்டுறேன் பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் நாங்கள். இந்த சீரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது
பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா என்னன்ட்டு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதெல்லாம். நல்லா இருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.